ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ரெட் சாண்டல் சோப் செய்ய போகிறோம். கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 700 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். எப்பயும் செய்கிற அளவு தான். நான் ஆயிலோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோலையும் ஆயிலோட மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லுவேன். இதுதான் வந்து ரெட் சாண்டல் பவுடர். இது வந்து நான் 18 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 700 கிராம் ஆயிலுக்கு வந்து 14 கிராம் எடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம லைவ் சொல்யூஷன் வாட்டரு எல்லாமே சேர்த்து 1000 கிராம் கிட்ட வரும். ஸோ நம்ம 20 கிராம் வரைக்குமே தாராளமாக எடுக்கலாம். நான் வந்து 18 கிராம் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆயில் கூட சேர்த்து நான் ஸ்பேச்சுலா வச்சு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன தான் நம்ம ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணாலுமே ஒரு சில கட்டி மாதிரி சின்ன சின்னதாக கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளே மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்பேச்சுலாவில் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போ பிளெண்டரில் நான் வந்து ஒரு 1 மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் ஆயில் வந்து நல்லா அந்த ரெட் சாண்டலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பவுடர் வந்து ஆயிலிருந்து பிரிஞ்சு அடியில் போய் செட்டில் ஆகாது. இதுவே நம்ம ஸ்பேச்சுலாவில் மட்டும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பவுடரும் ஆயிலும் ஒன்றாவே மிங்கிள் ஆகாது. தனித்தனியாக வந்து கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சிரும். பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டும் மிங்கிள் ஆகிரும். இப்போ வந்து நான் லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லைவ் சொல்யூஷனில் வந்து நான் காஸ்டிக் சோடா 103.48 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு டபுள் மடங்கு வாட்டரை சேர்த்து அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் இப்போது ஆயில் கூட சேர்க்குறேன். இதையே வந்து நம்ம ஆயில் கூட டைரெக்டாக லைவ் சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடரை சேர்க்குற மெத்தடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடரை ஃபஸ்ட்டு ஆயில் கூட பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் லைவ் சொல்யூஷனை சேர்த்துக்கலாம். ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து லைவ் சொல்யூஷன் சேர்த்து பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். லைவ் சொல்யூஷனை சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் சேர்க்கணும். சேர்த்து முடித்ததுக்கப்புறமும் நம்ம கைவிடாமல் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலையும் லைவ் சொல்யூஷனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாங்கிறது ரொம்ப லாஸ்ட்டில் கிடையாது, கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்குள்ளே. இப்போது ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக அது கெட்டியாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து தண்ணியாக ஆக்கும். நான் இப்போ சேர்க்குறது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டியாக்கிறோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கும் நான் ஃப்ராக்ரன்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பேட்டர் வந்து திக்காகும். ஒரு சில ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நம்ம ஆயில் கூட லைவ் சொல்யூஷனை முன்னாடியே எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்த உடனேவும் நம்ம வந்து சோப்பு மோல்டில் ஊற்றக்கூடாது. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸோட எஃபெக்ட் வந்து அந்த பேட்டருக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதையும் வந்து ஒரு மினிமம் 5 மினிட்ஸாவது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல்லு பேட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து லைவ் சொல்யூஷன் சேர்த்த ஆயில் வந்து தண்ணியாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனே ஃபார்ம் ஆகும், நல்லா கெட்டியாயிருச்சு. ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ சீக்கிரமாக வந்து அதுக்குள்ளே நம்ம மோல்டில் ஐபிஐ யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி சானிடைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஊற்றவே ஒரு மாதிரி கெட்டியாக ஆகுது. இது வந்து ஃப்ராக்ரன்ஸோட எஃபெக்ட் தான்.
டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், போர் பண்ணி முடிச்சாச்சு. மேலே ஐபிஏ யூஸ் பண்ணிக்கிறேன். இதை 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் சோப் வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரீ புக்கிங்கும் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைஸ்டு சோப்பும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.